இல்ல இன்டர் காலேஜ் மீட்டு அப்படின்னா ஒருத்தன் ஏதாவது ஒரு மூன் வாக் ஸ்டெப் போட்டான் டான்ஸ்ல அப்படின்னா உடனே நமக்கு ஞாபகத்துக்கு வருது யாரு? மைக்கேல் ஜாக்சன். மூன் வாக் ஸ்டெப் இப்ப வரைக்கும் மூன் வாக் ஸ்டெப் போட்டா மைக்கேல் ஜாக்சன் தான். ரோபோட் மாதிரி ஆடினா மைக்கேல் ஜாக்சன் தான். அந்த ஆள் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. உலகம் முழுக்க அவனோட பிரான்சைசி அவன் கொடுத்துட்டு போயிட்டான். 5-6 ஸ்டெப்ல உலகம் முழுக்க பிரான்சைசி கொடுத்துட்டு போயிட்டாரு. இவன்ல இப்ப யார் ஆடினாலும் கை தட்டுவாங்க, டேய் மைக்கேல் ஜாக்சன் மாதிரியே ஆடுறான்டா. அவனே அறியாம அவன் சொல்லிடுவான். தலைமுறைகளை 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 தாண்டி அந்த மனுஷன் வாழ்ந்துகிட்டே இருக்கான். அந்த மனுஷனை தெய்வமா கும்பிட்ட நிறைய பேர் இருக்காங்க. இந்தியானா மாகாணத்துல கேரி நகர்ல 10 குழந்தைகள் குடும்பத்துல, அதுல 7வது பிள்ளை மைக்கேல் ஜாக்சன். 5 சகோதரர்கள் 5 சகோதரிகள், ஒரு அண்ணன் இறந்து போயிட்டார் பிறந்த சில மாதங்கள்லயே. இப்படி ஒரு வறுமையான சூழல்ல அவங்க அப்பா அவ்வளவு ஸ்ட்ரிக்ட். ஜோசப் பெல்ட்டை எடுத்தாருன்னா உரின்னு உரிச்சிருவார். சின்ன வயசுல அவங்க அப்பாவை பார்க்கவே பிடிக்காது. சில சமயம் அப்பாவை போட்டோ காமிச்சா கூட வாந்தி வந்துருமா அவனுக்கு. இந்த ஆளா ஐயோ பயமா இருக்கு அப்படின்னு பயத்துல வாந்தி வந்துருமா. மைக்கேல் ஜாக்சன் குறிப்பிடுறாரு, வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு விஷயம் சொன்னாரு, எந்த அப்பாவை